வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் T20யோட ப்ரிவியூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் தேர்ட் T20 ராஜ்கோட்டில் நடக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 T20 இருந்த பிச்சும் இந்த ஒரு பர்டிகுலர் இருக்க போகிற பிச்சும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இனிமேல் நம்ம பார்க்க போகிற மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட் ட்ராக்ஸ் தாங்க இருக்க போகுது. மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோர்ஸை நம்ம பார்க்கலாம் இனிமேட் வர 3 T20ஸ்ல. ஏன்னா எல்லா பிச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க போது. சேம் டைம் கிரவுண்டோட டைமென்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இருக்க போகிறது இல்லை. வேறஸ் நம்ம கொல்கட்டா மேட்ச்ல ஒரு ஸ்டிக்கி விக்கெட்டை பார்த்தோம், லோ ஸ்கோரிங் கேம். அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் சேப்பாக்ல பார்த்தோம், டிபிக்கல் சேப்பாக் விக்கெட், அந்த 160 170 விக்கெட்டு. ஸோ இந்த ஒரு ரிமைனிங் 3 T20ஸ்ல டெஃபினட்டா ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பார்க்க போறோம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ முதல்ல இங்கிலாண்டோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது. பிகாஸ் இந்தியா இந்த சீரீஸ்ல 2-0 லீட் எடுத்துட்டாங்க. ஓகே, இனிமேட் இங்கிலாந்து இந்த சீரீஸை வின் பண்ணணும்னா அடுத்த வர 3 மேட்சுமே வின் பண்ணணும், which is going to be really difficult. In case இங்கிலாந்து அதை அச்சீவ் பண்றாங்கன்னா this will be one of their best series win ever, irrespective of whatever be the format. அது T20 இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்லை ODI கிரிக்கெட்டா இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் நடக்குமா? கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அத்த மூமெண்ட் பார்க்கும் போது இல்ல, அது ரொம்ப ஹைலி டிஃபிகல்ட்டா தெரியுது. ஸோ இந்த ஒரு தேர்ட் T20 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டூ ஆர் டை மேட்ச். முதல்ல அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க சீரீஸ் வின் பண்ணுமா என்னன்னு. பட் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா சீரீஸ் வின், சரிங்களா? ஸோ இங்கிலாந்தோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, we are going to go with unchanged playing 11 சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன ரீசன்னா, நிறைய பேர் கேட்கலாம், அவங்க வந்து ரெஹான் அஹ்மத் ஒரு 2வது ஸ்பின்னர் வச்சு விளையாடலாமே இங்கிலாந்து, அந்த வந்து செகண்ட் T20ல கிளியரா மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் T20ல அந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் லிட்டில் பர்ச்சேஸ் இருந்துச்சு, டெஃபினட்டா அங்கேயே கொண்டு வந்திருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் T20 கூட விட்டுருங்க. பட் சேப்பாக்ல டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு 2வது ஸ்பின்னர் வச்சு விளையாடி இருக்கலாம். அது ரெஹான் அஹ்மதாவே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, 2 லெக் ஸ்பின்னர்ஸாவே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சேப்பாக் விக்கெட் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம், அதில் ரஷீதா அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இந்தியானால விளையாடவே முடியல. ஸோ எடுத்துட்டு வந்திருந்தா 2வது ஸ்பின்னரை சேப்பாக்லேயே எடுத்துட்டு வந்திருக்கணும். இங்கிலாந்து மிச்சம் இருக்கிற 3 20ல எடுத்துட்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். பிகாஸ் நீங்க ரிமைனிங் 3 T20s நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a flat track. நீங்க 2 ஸ்பின்னர் வச்சு அவங்க விளையாண்டாங்கன்னா அது அவங்களுக்கு கேம்பிள் எடுக்கிற மாதிரி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர்ஸ், இங்கிலாண்டோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தை தான் அவங்க விளையாட ட்ரை பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவன் தான் இங்கிலாந்து 2-0 தோத்தாலுமே இனிமேட் வர ஃபிளாட் விக்கெட்ல அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஸோ அதை வச்சுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை வச்சுதான் அவங்க வந்து களத்துலயும் இறங்குவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இங்கிலாண்டோட மேஜர் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல டாஸை வின் பண்ணி எப்படியாவது சேஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இங்கிலாந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல T20s எடுத்துக்கிட்டீங்கன்னா சேசிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால எப்படியாவது டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் இந்தியா வந்து ஸ்பின் ஹெவியா போறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்தியானால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டார்கெட் அடிச்சாலுமே அது எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் நீங்க ஸ்டிக்கி விக்கெட், ஓரளவுக்கு பால் கிரிப்பார பிச்சர்ஸ்ல நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு தாக்கு பிடிச்சிடலாம். ஆனா ராஜ்கோட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் விக்கெட்ல வந்து நீங்க எவ்வளவு ரன் அடிச்சாலுமே அந்த ஸ்கோரை உங்களால இந்த 3-4 ஸ்பின்னர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. அந்த வகையில் எப்படியாவது இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி எப்படியாவது சேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் கிளியரா தெரியுது. இதுதான் அவங்களோட மேஜர் ஸ்ட்ராட்டஜி. ரொம்பலாம் ஆராயணும்னு அவசியமே கிடையாது. தட் இஸ் ஒன். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் மைண்டோட வருவாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணிட்டு வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் T20லே டெஃபினட்டா முகமது ஷமி விளையாடிப்பேன். பட் தே கான் வித் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். அது கிளிக் ஆயிருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம், பட் அது வேற விஷயம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் தேர்ட் T20ல டெஃபினட்டா முகமது ஷமி எடுத்துட்டு வருது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்கேஸ் இந்தியா டாஸை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க 200-210 கூட அடிச்சா கூட இந்த விக்கெட்ல உங்களுக்கு ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா தேவை. நீங்க 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் வச்சுட்டு வெறும் ஹர்ஷதீப்பை மட்டும் நம்பிட்டு நீங்க ஹர்திக் பாண்டியாவை இன்னைக்கு நல்லா போடுவார், நாளைக்கு எப்படி போடுவாருன்னு தெரியாது, அதை மட்டும் நம்பிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா இட் மைட் பேக் ஃபயர். இந்தியா சரியான மொமெண்டம்ல இருக்காங்க. எப்படியாவது இந்த தேர்ட் T20 வின் பண்ணி முதல்ல சீரீஸை தட்டி தூக்கணும். அதுதான் இந்தியா முதல்ல யோசிக்கணும். சீரீஸ் வின் பண்ணா தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஃபிளாட் விக்கெட்ல சம்டைம்ஸ் டெத்ல உங்களுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும், புரியுதா உங்களுக்கு? அந்த வகையில் ஷமியன் ஹர்ஷதீப் போட்டாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும்ன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷமியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அவரு கூட எக்ஸ்பென்சிவா போகலாம், அவர் வந்தோடனே கலக்க போறாருன்னு யாரும் சொல்லல. ஓகே, சம்டைம்ஸ் அவரும் எக்ஸ்பென்சிவா போனான், பட் ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு குஷன் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர்.
சரி ப்ரோ, ஷமியை நீங்க எடுத்துட்டு வரணும்னா யாரை ட்ராப் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் திருப்பி சொன்ன மாதிரி போன மேட்ச்ல சொன்னோம் பாத்தீங்களா, எய்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ரவி பிஷ்னாய்னு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல தே ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் எய்தர் வாஷிங்டன் சுந்தர் ஆர் ரவி பிஷ்னாய். 2 பேர்ல யாரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க? இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் எஃபெக்டிவா இருக்கும், பிளஸ் அவர் பேட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பட் ரவி பிஷ்னாய் ரீசெண்ட் டைம்ல என்ன பண்ணிருக்காரு, இந்த செகண்ட் T20ல போலிங்கும் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு, பேட்டிங்கும் க்ரூஷலா வந்து ஒரு 9 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு டயலமால இருப்பாங்க. மேபி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ணிட்டு வேணா முகமது ஷமி எடுத்துட்டு வரலாம். ஆர் உங்களுக்கு பேட்டிங் தேவை அப்படின்னா நீங்க ரவி பிஷ்னாயை ஒரு மேட்ச் மேபி ஒரு ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு நீங்க முகமது ஷமியை ட்ரை பண்ணலாம். இன்னொரு சேஞ்ச் நீங்க கண்டிப்பா பண்ணலாம். நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஷமிக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொல்றேன். ஓகே, இன்னொரு பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்க சான்சஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சிவம் துபே இப்போ ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ அவரு த்ரூ ஜூரலை ரீப்ளேஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, த்ரூ ஜூரல் ஒன்னு கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நிஜமாவே பெட்டரா யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் ஒரு 40 நாட் அவுட், ஒரு 42 நாட் அவுட் அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருந்திருக்கும். அந்த மேட்ச் அவரை டிராப் பண்ற மாதிரி யோசனையும் வந்திருக்காரு. அவரும் வந்து சீப்பா அவுட் ஆயிட்டு போனதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சிவம் துபே பீங் லெஃப்ட் ஹேண்டர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. பிளஸ் அவங்க டீம்ல அதில் ரஷீத் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ கண்டிப்பா அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே உள்ள எடுத்துட்டு வருவாங்க. பீங் லெஃப்ட் ஹேண்டர் ஹார்ட் ஹிட்டர், டெஃபினட்டா அந்த ஒரு வேல்யூ இருக்கும்ல பிளேயிங் லெவன்ல. ஸோ த்ரூ ஜூரல் மைட் மிஸ் அவுட் இந்த ஒரு பர்டிகுலர் 30-20ல எனக்கு தோணுது. ஸோ இந்தியா ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த 2 சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஷமி வந்தாருன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கப் இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் போலர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவம் துபேவும் உள்ள வந்தாருன்னா த்ரூ ஜூரலுக்கு பதில் அந்த ஒரு பவர் ஹிட்டிங்கும் இருக்கும். பிளஸ் பீங் லெஃப்ட் ஹேண்டர் அதில் ரஷீதை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லாருமே 3-2 முடியுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸ்டில் இங்கிலாந்து ஹேவ் ஒன் லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸும் கோட்டை விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் வந்து டெட் ரப்பரா தான் போய் முடிய போகுது. ஸோ ஓவரால் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா சீரிஸ் இன்னும் நல்லா சூடு பிடிக்கும். ஓகே, பீயிங் இந்தியன் ஃபேன் எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி முதல்ல சீரிஸை தட்டி தூக்குங்கடா 3-0 அப்படின்னு தான் எனக்கும் தோணும். அதே மாதிரி நிறைய இந்தியன் ஃபேன்ஸுக்கும் தோணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் தி டே நல்ல ஒரு மேட்சா இருந்தா போதும். சேப்பாக்கில் நடந்த மாதிரி கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணுவோம், யார் வின் பண்ணாலுமே. கரெக்டா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது T20 அட் ராஜ்கோட்லன்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் ஷுவர், ஃபிளாட் ட்ராக் அங்க கன்ஃபார்ம். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த T20 ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு தான் அந்த ஒரு எட்ஜ் இருக்கு, எந்த டவுட்டுமே இல்லை. இங்கிலாந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரலாம்? தேர் கோயிங் டு கோ வித் சேம் பிளேயிங் 11. ஸோ என்ன பண்ணா அவங்க வின் பண்ணலாம்? அதே மாதிரி இந்தியா என்ன சேஞ்சஸ் பண்ணணும்ன்றத நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.